ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகெல்லாம் பொரியட்டும். இதுலேயே கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். 5 வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதுலேயே 2 பச்சை மிளகா நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகா 2 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். நான் ஒரு சொரக்காய் நீட்ட சொரக்காவாக ஒன்று எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். மேலுள்ள தோலெல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு சைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். காய் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிரும், அடி பிடிச்சாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் போடணும்னா போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடல, தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.